ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வந்து ட்ரேட் என்ன எடுத்தோம் அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், எவ்வளோ லாஸ் பண்ணோம் எல்லாமே பார்ப்போமா. ஸோ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 கரெக்டாக 9:30க்கு 120 வாங்கியிருந்தேன். ஸோ வந்து ஏன் 120 வாங்கினேன்? ஸோ வந்து இது 160 அந்த ரேஞ்சில் இருந்து கீழே டவுனில் வந்துருச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணி வாங்கினேன். ஏன் வாங்கினேன்றதை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3,200 கிட்ட இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து மார்னிங்கே என் ட்ரேடை முடிச்சிட்டேன். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் ஸோ இதுதான் இன்றைக்கி பண்ண ட்ரேட்ஸு. அண்டு இங்கேயும் வந்து என்னென்னா இன்றைக்கி நான் நேற்று சொல்லியிருந்தேன் குரூப்பில் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து 80,000ல் முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து நான் சென்செக்ஸ் வந்து எங்கே முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொசிஷன் எடுத்திருந்தோம். ஸோ வந்து என்ன பொசிஷனா இந்த பொசிஷன் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்து 0.5ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கோல் இண்டியாவோட இன்னைக்கு அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து நேற்று 13.7 வரைக்கும் லோ வந்துச்சு. இது வந்து இன்னைக்கு எவ்வளோ எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து போய் மேனுவலாக செக் பண்ணி பாருங்கள். அண்டு கோல் இண்டியாவோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 433.5 வரைக்கும் லோ வந்துச்சு. ஸோ வந்து இதுவும் இன்னைக்கு எங்கே வந்துச்சு நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோட பிளான் படி நான் கரெக்டாக நேற்று எடுத்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு 60K கிட்ட ப்ராஃபிட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு போட்டிருப்பேன். இட்ஸ் ஓகே ஃபைன். எனக்கு வந்து ஒரு 3Kன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ வந்து டெய்லி என்னோட டார்கெட் வந்து 3 to 5K. ஸோ வந்து அந்த டார்கெட்டை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 10Kவா இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வீக்கில் வந்து எனக்கு தேவையான இந்த வீக்கோட ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் டேயிலே நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியும் 23K ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுதான் வந்து இன்னைக்கு என்னோட ட்ரேட் வந்து எடுத்தது. இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரேடும் அப்டேட்டும். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஏன் அந்த 120ல எடுத்தேன் அண்டு சென்செக்ஸ் வந்து கரெக்டாக நான் சொன்ன ப்ரிடிக்ஷனில் எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறவாங்க. ஸோ இதுதான் வந்து மார்னிங் வந்து நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து அது 180லேருந்து டவுன் 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 வந்தது. ஸோ கரெக்டாக வந்து 120ல வந்துட்டு அகெயின் வந்து அது 160 வரைக்கும் போச்சு. நான் வெயிட் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக் வரும்போது ட்ரேட் எடுக்கலாம். ஸோ வந்து ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 117 வரைக்கும் லோ வந்துச்சு. கரெக்டாக நான் 170 லோ வந்தோடனே நான் எடுக்கல. ஸோ வந்து கரெக்டாக இந்த கேண்டிலில் தான் வந்து நான் மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணேன் 120 அரௌண்டில். பை பண்ணோடனே வந்து எனக்கு நல்லா மார்க்கெட் போச்சு. நான் ஒரு 15 to 20 பாயிண்டில் வந்து ட்ரையல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் இது நான் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும். இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏன் இந்த மூவ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேடோட பிளான் அண்ட் எல்லாமே. ஸோ அந்த சென்செக்ஸ் வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 80ல் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து டிஸ்காலில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18,015 15 பாயிண்டில் வந்து கரெக்ட் எக்ஸாக்ட் இது மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே ஃபைன். கரெக்டாக வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதே நான் நேற்று ஒரு செல்லிங் பொசிஷன் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது கோல் இண்டியாவுக்கு ஆர்டர் போட்டு வச்சிருந்தாலும் நான் இதில் செல்லிங் பொசிஷன் எடுக்கல. இல்லை செல்லிங் பொசிஷன் எடுத்திருந்தேன்னா இதோட 18,000 பிஇ தான் நான் செல் பண்ண பிளான் பண்ணியிருந்தேன் நேற்று ஓப்பனிங் அப்போவே. அது வந்து ஓப்பனிங் அப்போவே எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,600 கிட்ட இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1,500 பாயிண்டாவது இன்னைக்கு இதில் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுவும் வந்து நேற்று கோல் இண்டியா ட்ரேட் போட்டு வச்சிருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே ஃபைன். மார்க்கெட் வந்து ஒரே நாளில் முடிய போகிறதில்ல. நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் போதும். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சுக்கலாம். தேங்க்யூ. See you tomorrow. Bye bye. Take care.